இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், உங்கள் சூழ்நிலைகளில் இருக்கிற துக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் நடுவில் ஒரு 15 நிமிடங்கள் இந்த இடத்துல ஜெபமும் தேவனுடைய செய்தியும் இருக்கும். ஒருவேளை ஆங்காங்கே இருக்கிற அன்பானவர்கள் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்க விரும்பினால் உங்களை அன்பான இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இதையே அழைப்பாய் எடுத்து இந்த இடத்தில் நடக்கிற ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்கலாம். நிச்சயமாய் நீங்கள் என்ன சூழ்நிலைகளில் இந்த இடத்துல வருகிறீர்களோ அதை வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை அவர் செய்வார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய சமாதானத்திற்காக இன்றைக்கு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சுகத்திற்காக இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுங்கள், நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். இப்போதும் இந்த சுவிசேஷ கூட்டத்தில் ஆரம்ப ஜெபமாக இந்த பகுதியில் கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியத்தை மகிமையாய் நிறைவேற்றுகிற சகோதரி தேவ கிருபா அவர்கள் இந்த இடத்துல ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் ஆனது வெட்கப்பட்டு போனதில்லை. தகப்பனே, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல இந்த நாட்களில் வெளிச்சமாகிய உங்களை கண்டு கொள்ளும்படியான கிருபைகளை இந்த பகுதிக்கு தாங்க. எங்களோடு பேசுங்க ராஜா, எங்களோடு பேசுங்க. இந்த உலகத்தில் பேசும்படியாய் அழைத்த தேவன் எங்களை. ஆமேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் அந்த பகுதியில் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களோடு நீங்கள் பேசுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இந்த சிறிய கூட்டத்தை ஆசீர்வதித்து தாங்க எங்களுக்கு. நாங்கள் உங்கள் நாமத்தின் நிமித்தமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. கர்த்தர் நல்லவர். இப்போதும் நம் நடுவில் இருக்கிற அருமையான பாஸ்டர் அவர்கள், நக்கநீரில் ஊழியம் செய்கிற ஜெகதீஷ் பாஸ்டர் அவர்கள் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே.
இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மறுபடியும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது கவனித்து கேளுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். வீடுகளில் இருக்கிறவர்களும் நீங்கள் விரும்பினால் இந்த வார்த்தையை கேட்கலாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் கவனிக்க வேண்டும், வேதம் என்கிறது ஒரு கிறிஸ்தவத்துக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம், கிறிஸ்தவ சபைகளுக்கு மாத்திரம் வேத புஸ்தகம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சொந்தம் அல்ல. இந்த வார்த்தை முழு உலகத்திற்கானது. இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு சாதாரண புஸ்தகத்தில் இருந்து எழுதியிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல வரவில்லை. விஞ்ஞானத்தின் மூலமாக, சயின்ஸ் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கட்டுக்கதைகள் அல்ல, அது வரலாறு, அது நிஜம் என்று அநேக வார்த்தைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நீங்கள் கவனித்தீர்களானால் ஏசாயா 40:22 நம்ம வாசிக்கிறோம், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் நினைச்சாங்க பூமி தட்டையா இருக்கிறது என்று, பூமி தட்டையா இருக்கிறது என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் 1600களில் கண்டுபிடித்தார்கள் பூமி உருண்டை என்று சொல்லி. ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று. அந்த வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொன்னது எவ்வளவு உண்மை என்கிறது அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சத்திய வேதத்தில் இருந்து நான் உங்களுக்கு பிரசங்கிக்க வந்திருக்கிறேன். ஆகையினால தயவாய் செவி கொடுங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயற்கைக்கு மாத்திரம் எழுதலை, பூமியில் இருக்கிற சில ராஜ்யங்களுக்கும் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இதை வாசிக்கிறவர்களுக்கு ஞானம் உண்டாகுகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எரேமியா 47:5 நாம் வாசித்தால்,
காசா மொட்டையடிக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் நன்றாக கவனித்தீர்களானால் காசாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான சேதங்கள், பல கிராமங்கள், பல தெருக்கள் அடையாளம் தெரியாமல் உருகுலைந்து சுடுகாடு போல, வனாந்திரம் போல காட்சி அளிக்கிறது. எத்தனையோ ஜனங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். அதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீங்கள் கவனிக்கணும், ஆண்டவர் வேதத்தில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக எழுதியிருக்கிறது, காசா மொட்டையடிக்கப்படும். இப்போ அமெரிக்க தேசத்தில் புதிதாய் பொறுப்புல வந்திருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லுகிறார்கள், காசாவை காலி பண்ணுங்க, நாங்கள் அந்த இடத்த மறுசீரமைப்பு செய்து அதை வேற லெவலில் உள்ள சிட்டியாக மாற்றுகிறோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ என்றைக்கோ சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் படைப்புகளுக்கு மாத்திரம் தீர்க்க தரிசனமாக எழுதலை, ஒவ்வொரு தேசங்களுக்கும் பல காரியங்களுக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுகிறது. என்றைக்கும் நீங்கள் கவனித்தீர்களானால் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறாமலே போனது கிடையாது, அது நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதை வாசிக்கும் போது மனுகுலத்திற்கு ஆசீர்வாதம். நீங்கள் கவனித்தீர்களானா ஜேம்ஸ் சிம்சன் என்கிற ஒரு மருத்துவரும் அநேக கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு தந்தவருமாகிய அந்த ஒரு மனுஷன் நல்ல ஜெபிக்கிறவர், தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பயபக்திக்குரியவராய் வாழ்ந்தவர். அவர் ஒரு முறை வேதத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 ஆண்டவர் மனு உலகத்தை சிருஷ்டித்த வரலாறு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அதில் நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை வாசிக்க கிடைத்தது அவருக்கு. அப்போ அது எப்படிப்பட்ட காலம் என்றால், மருத்துவ உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டுமே ஆனால் எந்த மயக்க மருந்தும் கிடையாது, குளோரோஃபார்மும் கிடையாது. உயிரோடு வைத்து வெட்டி அறுவை சிகிச்சை பண்ணுவார்கள். பயங்கரமாய் வலி, வேதனை, மரண வேதனை. அந்த மாதிரி காலகட்டம் அது. நீங்கள் கவனித்தால் இன்றைக்கே அறுவை சிகிச்சை எல்லாம் எளிதாய் ஆயிற்று, எல்லாருக்கும் சாதாரணமாக ஆயிற்று. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுகிறோம், மூளையில் ஆப்ரேஷன் பண்ணுகிறோம், வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணுகிறோம். இப்படி சரீரத்தில் எல்லா பகுதியிலையுமே அறுவை சிகிச்சையை நம்ம மேற்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த காலகட்டங்களில் அது கிடையாது. அந்த தேவ மனுஷன் ஜெபித்தார். ஜெபிக்கும்போது வேதத்தில் ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 21 அவர் வாசிக்கும்போது கர்த்தர் அவருக்கு அது மூலமாய் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம் என்றால், கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். எடுத்த எலும்பை மனுஷியாக உண்டாக்கினார். மனுஷனுக்கு துணையாக மனுஷியை ஈவனமாய் சிருஷ்டித்தார் என்று அவர் வாசித்தார். அதில் என்ன எழுதியிருக்கு என்று சொல்லி நீங்கள் கவனித்தீர்களானால், கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினாராம். வரப்பண்ணின பிறகு அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்தாராம். அப்பந்தான் அவருக்கு அவருடைய சிந்தையில் ஒன்று உதித்தது. அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவன் செய்யும் போது எப்படி செய்திருக்கிறார் அப்படின்னா, நல்ல நித்திரையை கொடுத்திருக்கிறார். அதுவும் அயர்ந்த நித்திரை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது வேதம். அயர்ந்த நித்திரையை கொடுத்தாராம். அதுக்கு பிறகு விழாவில் ஒரு எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்கி இருக்கிறார். அப்படி செய்யும் போது அந்த மனுஷனுக்கு வலி தெரியவில்லை. அதுக்கு பிறகுதான் ஜெபித்து அவர் குளோரோஃபார்ம் என்கிறதை முதல் மருத்துவ உலகத்துக்கு தந்தார். வேதத்தின் அடிப்படையாக தான் அநேக கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்திற்கு அநேகர் கண்டுபிடிக்க அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அந்த மனுஷன் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து ஒரு முறை அவருக்கு பாராட்டு விழா நடத்தும் போது
அவரிடத்துல கேட்டார்கள், உங்க கண்டுபிடிப்புகளிலேயே சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று சொல்லி கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், என் கண்டுபிடிப்புகளிலேயே சிறந்த கண்டுபிடிப்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் அப்படின்னார். எல்லாரும் நினைச்சாங்க குளோரோஃபார்மை சொல்லுவார், மயக்க மருந்த சொல்லுவார் அப்படின்ட்டு. அவர் அதை சொல்லாம இயேசுவை கண்டுபிடித்தேன், இயேசுதான் மெய்யான தேவன் என்று கண்டுபிடித்தேன் அப்படின்னு அவர் சொல்லி அறிக்கையிட்டார். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் அநேக அர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொரு வார்த்தையும் அழிந்து போகாது, அது நிறைவேறும் என்கிறதற்கு அடையாளமாக தான் இவ்வளோ காரியத்தை நான் சொல்லுகிறேன். அதே போல இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு மனுஷனாய் பிதாவாகிய தேவன் மூலமாய் அனுப்பப்பட்டார். அவர் அப்படியே மனுஷனாய் பிறந்து அநேக காரியத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தால் அதில் முதல் காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து எங்களைப் போல தெருக்களில் நின்று ஒரு மனுஷன் இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, ஒரு மனுஷன் தேவனிடத்தில் இருந்து பல காரியத்தை எதிர்பார்ப்பான். சுகத்தை எதிர்பார்ப்பான், விடுதலை எதிர்பார்ப்பாங்க, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, அற்புதத்தை எதிர்பார்ப்பாங்க. அதே மனுஷனிடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிறதை, தேவனுடைய சித்தத்தை பல பட்டணங்களிலே கடந்து போய், கிராமங்களிலே கடந்து போய், தெருக்களிலே நின்று, வீதிகளிலே நின்று மனுஷனுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார். அதோடு நிற்காமல் வியாதிப்பட்டவர்களை, பிசாசின் பிடிகளிலே, மாந்திரிக கட்டுகளிலே, பலகீனத்தின் படுக்கையில இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். இயேசு கிறிஸ்து போதிக்கக்காக மட்டும் வரல, சுகமாக்கும்படி, விடுதலையை கொடுக்கும்படி கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதோடு நிற்காமல் ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக ஆசரிப்பு கூடாரத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மாடு பலி செலுத்தப்பட்டது, சில குடும்பம் ஆடுகளை பலி செலுத்தினார்கள், சிலர் வசதி இல்லாதவர்கள் சில சின்ன பறவைகளை பலி செலுத்தினார்கள். இப்படி தான் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எல்லா மனுஷனுக்காக சிலுவையை சுமந்து, சிலுவையில் அறையப்பட்டு, இரத்தத்தை சிந்தி, ஜீவனை கொடுத்து, மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பி மறுபடியும் தன்னை அனுப்பின பிதாவினிடத்தில் கடந்து போனார். இதை தான் இதுவரையிலும் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவரோடு கூட இருந்த 12 சீசர்களுக்கும் ஒரு காரியத்தை சொன்னார். அத்தனை சீசரும் அவரிடத்துல ஒரு காரியத்தை கேட்டார்கள். அதை தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3 நம்ம வாசிக்கிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, சீசர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். நல்லா கவனிக்கணும், இந்த பூமியில 2000 ஆண்டு பிறக்கும்போது, இன்றைக்கு 2025, ஆனால் 2000 வருஷம் பிறக்கும்போது எல்லாருக்கும் உள்ளாக ஒரு பரபரப்பான ஒரு தவறான ஒரு செய்தி பரவுச்சு. என்ன அப்படின்னா, 2000 கண்டிப்பாக உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ட்டு பரவலாய் பேசப்பட்டது. எல்லாருடைய இருதயமும் கலங்கி கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு 2025 ஆயிற்று. ஆனால் நீங்கள் கவனித்தீர்களானால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் இந்த காரியம் ஓடிட்டு தான் இருக்கு, ஒரு நாள் இந்த பூமி அழியும் என்று. ஆராய்ச்சியாளர்களும் அதுதான் சொல்லுகிறாங்க. பூமியினுடைய ஆயுள் முடிய போகுது, பூமி வெப்பமயமாகுது, பனிப்பாறை எல்லாம் உருகுது. பனிப்பாறை உருகுகிறதற்கும் உலகம் அழிகிறதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னா, கடல் மட்டம் உயரும், மழை பெஞ்சா ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி கடலுக்கு போகாது, கடற்கரை கிராமங்கள் பாதிக்கப்படும். இப்படி நிறைய காரியம் அங்கே நடக்கும். அப்போ உலகம் அழியக்கூடிய நிறைய காரியம் தேசத்துல காணப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது ஒன்று சொன்னார். சீசர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் தான் என்ன, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்கள். அப்பந்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் சில அடையாளங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல,
இன்றைக்கும் இருக்கிற ஜனங்களுக்கு எழுதி வைத்துட்டு போயிருக்கிறார். சிலர் நினைக்கலாம், உலகம் அழிஞ்சிட்டு போகுது, இயேசு வந்துட்டு போறாரு, எங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது 2 சம்பவங்கள் நடக்கும். ஒன்று, சிலர் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருப்பார்கள். என்ன ஒன்று, கிறிஸ்துவுக்குள்ளாக வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். 2 சம்பவங்கள் நடக்கும். அப்படி அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருவாரானால், எந்த மனுஷன் கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்ந்து மரித்தானோ அவனுடைய கல்லறை முதலாவது திறக்கப்பட்டு அவர்களுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுவார்கள். 2வது ஒன்று நடக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்க கவனித்தீர்களானால், உயிரோடு இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து ஆண்டவருக்கு பயந்து நடுங்கி வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் அவர் வரும்போது மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு சேர்க்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பூமியில இருக்கிற வேத வசனத்தின்படி நடந்த அநேகர் மரித்தவர்கள் கூட உயிர்ப்பிக்கப்பட்டு ஜீவனோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட போவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. பூமியினுடைய முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில போகணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பாகிய ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க நன்றாய் கவனித்தால், ஞான ஸ்நானம் மத மாற்றத்திற்காக கொடுக்கப்படுகிறது இல்லை, அந்த ஞான ஸ்நானம் பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய பாவம் எவ்வளவு கொடூரமாய் இருந்தாலும் அந்த மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இயேசுவையினுடைய பாவத்தை மன்னிங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரோடு பண்ணுகிற உடன்படிக்கைக்கு பேரு தான் ஞான ஸ்நானம். ஆண்டவருடைய வருகையில போகணும்னா ஞான ஸ்நானம் ரொம்ப முக்கியம். அதோடு கூட சபைகளில் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக மனிதர்கள் கோயில்களில் பார்க்கிறோம், நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், தேவனுடைய அருள், தேவனுடைய ஆவி சில மனுஷனுக்குள்ள இறங்குகிறது. அதே போல கர்த்தரும் தன்னுடைய சபையில வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியை கொடுக்கிறார். அப்போ அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்கும்போது ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றவனாய் இருக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனாய் இருக்கணும், எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அறிந்தவனாய் விசுவாசிக்கிறவனாய் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த மனுஷன் மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு போவான். இது ஒரு சம்பவம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன அடையாளம் என்றால், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் சீசர்களுக்கு சொன்னார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு உலகத்தில் நீங்க கவனித்தீர்களானால் அநேக இடங்களிலே யுத்தங்கள் நடக்கிறது. அதை நாம் வீடுகளில் இருந்து செய்தியாக, நியூஸாக, பேப்பர்ல, டிவி மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது வேணா செய்தியாக இருக்கலாம், ஆனா இது தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் அடையாளத்தில் ஒன்றாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதுக்கு அடுத்தபடி ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று. பல இடங்களிலே நீங்க பார்த்தீங்கன்னா உள்ளூர் கலவரம் பல இடங்களிலே நடக்கிறது. இது செய்தி மாத்திரமல்ல, இது கிறிஸ்துவினுடைய வருகையின் அடையாளத்தில் ஒன்றாயிருக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல ராஜ்யங்களுக்கு விரோதமாக இன்றைக்கும் விரோத போக்குங்கிறது அநேக ராஜ்யங்கள் மத்தியில் காணப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒத்து போகாது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒத்து போகாது, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒத்து போகாது. இந்த சம்பவம் எல்லாம் ஒரு விரோத போக்கு இப்பவும் நடக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். எந்த ராஜ்யம் யார் அடிக்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு ராஜ்யம், உலகம் முழுசுலும் இருக்கிற ஆயுதங்களினுடைய எண்ணிக்கையை நீங்க இப்படி கணக்கிட முடியும். எப்படி என்றால்,
இதே போல ஒரு பூமியை 400 முறை அழிக்கலாமா? அவ்வளோ அணுகுண்டுகள், வெடிகுண்டுகள் இராணுவத்தில் இன்றைக்கும் தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிற பஞ்சங்கள் வரும். பல இடங்களில பஞ்சங்கள், யுத்தத்தினால, பொருளாதார வீழ்ச்சியினால, பல இடங்களில பஞ்சம், விலைவாசி உயர்வுனால பல இடங்களில பஞ்சங்கள் காணப்படுகிறது. அதே போல கொள்ளை நோய் நம்ம பார்த்தோம். நம்மளுடைய நாட்களில யாரும் மறுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை ஒரு ஜனத்திற்கானதல்ல, ஒரு மதத்திற்கானதல்ல, முழு உலகத்திற்குரியது. அவர் சொன்ன அடையாளமும் உலகம் முழுவதும் நடக்கும். அதற்கு அடையாளமும் ஆதாரமும் தான் கொரோனா என்கிற கொள்ளை நோய் நம்மத்தில் வந்தது. பல இடங்களில் வந்தது, உலகம் முழுசும் வந்தது. ஒரு தேசங்கள் கூட தப்பலை. நாம் சீனாவில் வந்ததாக கேள்விப்பட்டோம். உடனே நாம் என்ன நினச்சோன்னா, சீனாவில் தானே வந்திருக்கு, நமக்கு வராதுன்னு நினச்சோம். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்துக்காக அது பரவுச்சு. திடீர்னு கேள்விப்பட்டோம் இந்தியாவில் வந்துட்டு அப்படின்னு செய்தி வந்தது. இந்தியாவில் தானே வந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு நினச்சோம். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே வந்துட்டு, தமிழ்நாட்டில் தானே வந்திருக்கு, நம்ம ஊருக்கு வராதுன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளேயே நிறைய பேருக்கு வந்துட்டு போச்சுட்டு. இப்படி கிறிஸ்து சொன்ன அடையாளங்களில் நிறைய இன்றைக்கும் ஒரு வார்த்தை மாறாமல் எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு அடையாளமாக பிரசங்கிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே நடக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் ஒருக்காதான் பூமி அதிர்ச்சியை நம்ம கேள்விப்படுவோம், உணருவோம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. வாரந்தோறும் லேசாக ஆங்காங்கே நடக்கிறது. ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகள், ஆங்காங்கே பல வீடுகள், பல கட்டடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இது வெறும் செய்தி அல்ல, கிறிஸ்துவினுடைய வருகையின் அடையாளமாக இருக்கிறது. சிலருக்கு அது வேடிக்கையாக இருக்கலாம், செய்தியாக இருக்கலாம். ஆனால் வேதத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்களில் இதுவு ஒன்று. இந்த அடையாளங்களை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அதே போல் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருடங்களுக்கு முன்பதாக குடும்பங்களில் இருந்த அன்பு இன்றைக்கு இருக்கிற குடும்பங்களில் கிடையாது. அன்பு அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே போகுது. இதுவும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளத்தில் ஒன்றாக தான் இருக்கிறது. அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையினால தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தெருவில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். இது எதற்கு அடையாளம் என்றா, இது செய்கிறதுனால எங்களுக்கு பணமும் பதவியை கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் இதை சொல்லக்காக தான் கர்த்தர் எங்களை அழைத்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். இது எங்கள் மேலே விழுந்த கடமை. ஆகையினால ஒவ்வொரு ஊரா, தெருவா, கிராமமா இயேசு மெய்யான தேவனும் அவருடைய வருகையின் அடையாளத்தை சொல்லுகிறது எங்களுடைய கடமைகளில் ஒன்றாயிருக்கிறது. பல இடங்களில் இதை சொல்லும்போது பல எதிர்ப்புகள், பல பகைகளை சந்தித்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தையை எங்களால் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் மனுஷனுக்கு கீழ்ப்படியாமல் மனுஷனை உண்டாக்கின தேவனுக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு உங்கள் தெருவில் நின்று இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்தும் அடையாளத்தை குறித்தும் கடைசி காலத்தை குறித்தும் நாங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால இந்த வார்த்தையை கேளுங்க, கவனிங்க, விசுவாசிங்க, மனம் திரும்புங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். லூக்கா 12:40 வாசித்தால், அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் எல்லாரும் சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் திடீரென்று சொல்லி ஒரு நாள் அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். திடீரென்று சொல்லி இயேசு கிறிஸ்து வருவார். ஆகையினால நீங்களும் ஆயத்தமாய் இருங்க. நிச்சயமாய் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். ஆகையினால எங்களை அனுப்பியிருக்கிறார். இவ்வளவு நேரமும் இந்த தெருவிலையும் வீடுகளிலேயும் இருந்து இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்த உங்கள் யாவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை தாழ்மையோடு அன்போடு ஏற்றுக்கொண்ட உங்கள் யாவரையும் பரலோகத்தின் ஆண்டவர்
நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார், உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், உங்கள் பாவங்களை மன்னிக்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் செய்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாவம் ஒரு கொடூரமானது. எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். இந்த பூமியில எதை விதைத்தாலும் அந்த விதை வளரும். எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாவம் சாதாரணமானது கிடையாது. அந்த பாவத்தின் சம்பளம் நம்மேல வரும்போது அது கொடூரமான விளைவுகளை உண்டாக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவனிடத்துல உங்களுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புவீர்களானால் நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் ஆறுதலையும் சுகத்தையும் நிச்சயமாய் தருவார். அப்படியே இந்த கடைசி கால செய்தியை இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன். அன்பாய் கேட்ட உங்கள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல நிற்கிறவர்களும் வீடுகளில் இருக்கிறவர்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்பினால் நீங்கள் கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க. ஆமேன். ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, இந்த பகுதியில் நிற்கிறவர்களும் வீடுகளில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தம்முடைய வருகையில் இவர்களையும் ஆயத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்க. ஒருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரலோகத்தை இழந்து நரகத்துக்கு போய்விடக்கூடாது. ஒருவரும் பரலோக பாக்கியத்தை இழந்து விடவே கூடாது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் இவர்களுக்கு பிரசங்கித்திருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேருக்குள்ளாக இந்த வார்த்தை வல்லமையாய் கிரிய செய்வதாக தகப்பனே மாற்றங்களை தாருங்க. பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு சுகமுண்டாகட்டும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர் இயேசுவின் நாமத்தில் இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கிறேன், சுகத்திற்காக ஜெபிக்கிறேன், ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கிறேன். சில குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற செய்வினை கட்டுகளை உடைத்து ஜெபிக்கிறேன். வாதை உன் கூடாரத்தை நீ அணுகாதென்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற சேவனை கட்டுகளை இன்றைக்கே கர்த்தர் உடைக்க வல்லவராய் இருக்கிறார். வீடுகளில் இருக்கிற நீங்கள் ஒரு வார்த்தை இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுவீர்கள். ஆனால் இப்பொழுதே கர்த்தர் உங்க வீடுகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் ஆமேன் அனுப்பப்பட்டிருக்கிற வாதைகளை கர்த்தர் அழித்து போடுவார். ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தை தாருங்க, ஆறுதலை பெருக பண்ணுங்க. உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இந்த சுவிசேஷ கூட்டத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இந்த தெருவை ஆசீர்வதிக்கிறோம். இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லாருக்கும் சமாதானமும் சுகமும் தீர்க்காயுசும் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படியாகவும் நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.